கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளோட வேத வாசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ள நிலையில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ள நிலையில் தங்குவான். இந்த நாளில் நாம் எந்தெந்த நாளில் பார்க்குறோம்? ஒரு மரத்தை நெயில பார்க்குறோமா? அது நமக்கு நிரந்தரமானது இல்லை. அது ஒரு நாளைக்கு பட்டு போயிடும். அது கடவுளால் படைத்த மரம். அது ஒரு நாளைக்கு பட்டு போயிடும், இல்லை அது மரமே இல்லாத போயிடும். அந்த நெயில நமக்கு சொந்தம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மனுஷனோட சார்ந்து அவன் நெயிலில் இருக்கலாமான்றது அதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நமக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவரோட நெயிலில் நம்ம இந்த நாளில் தங்கினா, காற்று அடித்தாலும், புயல் வந்தாலும், இடியே அடித்தாலும், உலகமே அழிஞ்சாலும், இயேசு கிறிஸ்து நெயலில் நம்ம இருந்தால் நிச்சயமாக நம்ம காப்பாற்றப்படுவோம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம தப்பிக்கப்படுவார். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார்? ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.